நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய சாம்ராட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஆகஸ்ட் மாத ராசி. இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கிரக அமைப்பு, பிளானட்ஸ் உடைய மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம். ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய் பகவான் மிதுனத்திலையும் சூரியன் சிறப்பான அம்சத்துல இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஆகஸ்ட் 15 வரையிலும் 1 15 தேதி வரையிலும் கடகராசியில குருவோடு இணைவு, குரு சூரியன் தொடர்பு. அது ஒரு மிகப்பெரிய யோகம், ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வு, அந்தஸ்து, மிகப்பெரிய வெற்றி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது. எப்போ ஆகஸ்ட் 15 வரையிலும் அந்த குரு சூரியன் தொடர்பு. ஆகஸ்ட் 15 31 தேதி வரையிலுமே கூட சூரியன் சிம்ம ராசிக்கு வந்துடுறார். அப்போ சொந்த வீட்டுல உட்காராரு, ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் சூரியன் சிறப்பா இருக்காரு. செவ்வாய் சுக்கிரன் பலம் உயர்ந்து இருக்கிறாங்க. அதே போல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். இப்ப இதை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் என்ன உங்க ராசிக்கு ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க. விருச்சக ராசி. விருச்சக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்த செவ்வாய் நிறைந்த பலனை தருவார். எப்பயுமே 8ன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அது ஒரு மறைமுகமான வீடு, அது ஒரு இருட்டு அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அதிர்ஷ்டம் அங்கதாங்க இருக்கு, ஆயுள் பாவம் அங்கதாங்க இருக்கு, வளர்ச்சி அங்கதாங்க இருக்கு, பணங்காசு பொருள் புதையல் அங்கதாங்க இருக்கு. அப்போ 8ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கும் போது நிறைந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், புதையல் யோகத்தை கொடுப்பார், பொன் பொருளை கொடுப்பார், ஆயுள் பாவத்தை அதிகரிப்பார். குடும்பத்துல யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, ஒரு குழந்தையா இருக்கலாம், சின்ன பசங்களாக இருக்கலாம், இல்ல பெரியவங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். ஆயுள் சம்பந்தப்பட்ட மனசுல பயம் இருக்குமே, ஆனால் அந்த மனசுல பயம் விலகும். மெயினா பயம்தான். இப்படி ஆயிடுமா சாமி, இதான் இருக்குமா சாமி, வேற ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? பயமே வேண்டாம், தைரியம் அதிகரிக்கும், நல்லதுதான் நடக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, எப்படி சாமி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நிச்சயமா விருச்சக ராசி ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்து அந்த செவ்வாய்க்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு தப்பு நடக்க விட மாட்டாங்க. கண்டிப்பா உங்களை காப்பாத்துவாங்க. அதிலும் குறிப்பா பிசினஸ்ல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், டிரான்சாக்சன்ஸ், பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இது ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் சரியாகும். ரொட்டேஷன் சிறப்பா இருக்கும். பிசினஸ் சூப்பரா இருக்க போகுது சார். இந்த மாசம் உங்களுக்கு பிசினஸ் சூப்பரா இருந்ததுன்னா, ரொட்டேஷன்ஸ் அதிகமா இருந்ததுன்னா, லாபம் அதிகரிக்க போது, லாபம் ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொண்டு போய் அந்த இஎம்ஐ கட்ட போறீங்க. இவ்வளவுதான விஷயம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையில் பிசினஸ் நல்லா இருக்கும். தொடர்ந்து பிசினஸ் இப்படி வந்துகிட்டே இருக்குங்க சாமி, கொஞ்சம் அப்படியே அப் அண்ட் டவுன்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே, பிசினஸ் சூப்பரா இருக்க போகுது. அப்படி உங்களுக்கு ஏதேனும் பிசினஸ்ல ஸ்ட்ரகிளிங் இருக்குமே, ஆனால் நிச்சயமா அதை சரி செய்து கொள்ளக்கூடிய கால நேரம், நல்லது நடக்கும். தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இருப்பார்களே, ஆனால் எனக்கு நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கலாம், ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, உணவகங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்போ, இல்லை எலக்ட்ரானிக்ஸ், இல்லை ஹோம் அப்ளையன்சஸ், அந்த மாதிரியான கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இல்லைனா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. ஸோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களை இந்த மாதம் பிசினஸ் சிறப்பா இருக்கும்.
குறிப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இது சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடியவங்க, சிப்காட் நிறுவனங்கள், அதே போல மெடிக்கல் ரிலேட்டடா பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும். மருத்துவத்துக்கு கை கொடுக்கும். குறிப்பா நீட் போன்ற எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல ஒரு அட்மிஷன்ஸ் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்ப விருச்சக ராசி என்பர்களே, இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ச்சிக்கான மாசமா இருக்கு. ராசிநாதன் 8ஆம் பாவத்தில் அமைந்து திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். ஏன்னா செவ்வாய்க்கு பலம் ஜாஸ்தி, பலம் அதிகம், தைரியம் அதிகம். பொதுவாகவே விருச்சக ராசி என்பவர்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பார்கள். அந்த துணிச்சலோடு நல்ல நேரமும் சேரும் போது நல்ல பல அரிய வெற்றிகளை பெறுவீர்கள். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே.